அகழ்வாய்வு செய்யும் போது முன்னமெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து பல்வேறு ஒப்பீடு பண்ணுவாங்க. ஒப்பீடு பண்ணி இத்தனாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம், இத்தனாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் சமீப காலங்களாக இந்த ரேடியோ மெட்ரிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய, ரேடியோ கார்பன் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த ரேடியோ கரிம கால சோதனை என்கிற அகழ்வாய்வு தொடர்பான சோதனைகள், லெபார்டரி என்று சொல்லக்கூடிய சோதனை சாவடிகள் அதிலேயே செய்வதற்கான அறிவியல் முன்னேற்றம் அடைந்திருக்கிறது. அந்த வகையில் அதற்கான ஆய்வகங்கள் அமெரிக்காவில் இருக்கு, மயாமி, புளோரிடா போன்ற பல்வேறு இடங்கள்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஆய்வகங்கள் தற்பொழுது மும்பையிலே அந்த ஆய்வகங்கள் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வகத்தை நிறுவுவதற்காக ஒரு பேராசிரியர் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வராரு. எந்த அரசாங்கங்களும் கண்டுக்கல, அது செவிசாய்க்கவே இல்லை. மாறாக இவர்கள் பல லட்சம் செலவு செய்து இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஆய்வகங்களுக்கு அனுப்புறாங்க. கரிமகால சோதனை என்பது என்ன, எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மனிதன் உட்பட எல்லா உயிரினங்களுமே, தாவரமாகட்டும் எல்லா உயிரினங்களுமே தொடர்ந்து இந்த கரிமம் என்று சொல்லக்கூடிய கார்பன் அதை வந்து உள்வாங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த உலகம் முழுவதுமே. அப்படிங்க அந்த உயிருள்ள அந்த பொருள் வந்து இறந்துருச்சுன்னா அந்த கரிமத்தை உட்கொள்வதற்கான அந்த பணி நின்றுவிடும். அப்போ கரிமம் வந்து உள்ளுக்குள்ள வந்து அப்படியே ஏற்கனவே உள்ள கரிமம் இருக்கு இல்லைங்களா, கார்பன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அப்படியே அது நெல்மணி ஆகட்டும் இல்லை மனித உடலாகட்டும், இந்த அதே போல அந்த பொருட்கள், சில பொருட்கள் எதெல்லாம் கரிமம் கூடியிருக்கிறதோ அந்த மாதிரியான பொருட்கள் அது அப்படியே படிந்து போய் நின்றும். அப்போ அது என்ன பண்ணுவாங்கன்னா, அதற்கு பிறகு அந்த கரிமம் சேராமல் நின்றுவிட்ட காரணத்தினால் அப்போ அதில் எவ்வளவு படிஞ்சிருக்குது கரிமம், எவ்வளவு வந்து ஆவியாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த கரிமத்தினுடைய ஸ்டாக் இருப்பை வைத்து இது எத்தனாயிரம் ஆண்டு காலம் என்று கணக்கிடுவாங்க. இதுதான் கரிமகால சோதனை.